டே 2. டுடே என்னோடய டயட் பிளானில் நான் மார்னிங் எப்போவுமே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஜூஸ் எடுத்துப்பேன். அது எந்த ஜூஸ் வேணால் இருக்கலாம். இன்றைக்கி நான் ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஆம்லா ஜூஸில் ஆம்லா, கறி லீவ்ஸ், ஜிஞ்சர், கொஞ்சமாக ராக் சால்ட் டேஸ்ட்டுக்கு தான். வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்து நல்லா அரைச்சி அதை வடிகட்டி மார்னிங் இந்த ஜூஸை நான் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நிறைய பேருக்கு ஹேர் ஃபால்லாம் ஆகுதுல்ல, ஸோ அவங்க கூட இதை கண்டினியூஸாக எடுத்தால் நல்ல ரிசல்ட் இருக்கும். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்க்கு மார்னிங் சிம்பிளாக கம்பு தோசை தான் பண்ணேன். ஸோ கம்பு தோசை, அதுக்கு குட் காம்பினேஷனாக சூப்பரான பீனட் சட்னி தான் எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துக்கிட்டோம் வீட்டில். ஸோ மிட் மார்னிங் போல் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் எடுப்பேன் எப்போவுமே. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸும் டேட்ஸும் தான் சாப்பிட்டேன். அண்ட் லஞ்சுக்கு ப்ளைன் தால் பண்ணிவிட்டு, சாம்பார் மாதிரி பண்ணிவிட்டு, கருணக்கிழங்கு ஃப்ரை அண்ட் புடலங்காய் கூட்டு சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சிட்டோம். ஸோ கந்தசஷ்டி விரதம் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நான் வந்து மார்னிங் கந்தசஷ்டி விரதம் எடுக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதை போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.